தடை செய்யப்பட்டதற்கு வேக வேகமாக கண்டன அறிக்கை தெரிவித்தார்கள் அல்லவா? அப்போது திரு சிடி செல்வம் தான் இதை முடக்குகிறார். ஒட்டுமொத்த வெப்சைட்டையும் முடக்கிட்டு அந்த கட்டுரை எழுதியது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார். அப்போது இருந்த சென்னை மாநகர காவல்துறை இதை சரியாக விசாரிக்கவில்லை என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார். அப்போது அந்த இணையதளத்தில் பலர் கட்டுரை எழுதுவார்கள். நானும் கட்டுரை எழுதுவேன், பலரும் கட்டுரை எழுதுவார்கள். பல பேர்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சு, இவர் தான் அட்மின். ஏன்னா அதெல்லாம் அந்த அரசியல் கட்டுரைகள் எழுத தொடங்கிய காலம். எனக்கு எழுதுறதுக்கு ஆசை, நானும் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஒன்று எழுதுவேன். அப்போது இது ஒரு ஆர்டிக்கிள் வெப்சைட்டில் ஒரு கட்டுரை எழுதுறது அவதூறான கட்டுரைன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. சிபிஐ விசாரிக்க வேண்டிய வழக்காது இல்லை. அதில் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்வேன் திமுகவை. அதுவும் ஈழப்போர் சமயம் இப்படி எழுதியிருப்பேன். இல்லை, உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரே, கவர் பிக்சரே வந்து ஒரு பக்கம் நீங்கள் இருப்பீங்க, இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருப்பார். கடும் கோபத்தோடு அப்போது எழுதுவேன். அதுவும் வந்து தமிழர்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டு செம்மொழிக்கு மாநாடு மறைக்கிறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு காண்டாக இருக்கும். உண்ணாவிரதம் இருப்பார், 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பார். இது தத்திங்கினதான் போட்டு இருந்தார். அப்போது கடுமையாக விமர்சித்து எழுதுவேன். அப்போது கிட்டத்தட்ட ஓப்பன் கோர்ட்லேயே திரு ஜஸ்டிஸ் செல்வம் அவர்கள் சொல்கிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு. கடைசியில் சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்றிவிட்டார். இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்காது. இது ஏனென்றால் திமுக இப்போ இது வந்து ஒரு நீதிபதியாக அளித்த தீர்ப்பு என்பதை விட திமுகவை விமர்சனம் செய்கிறேன் என்பதற்காக எழுதிய ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன்.